இன்றைக்கு மறுபடியும் மரபணு திறன்களினுடைய ஒட்டுமொத்த சக்தியினை நாம் முழுமையாக பயன்படுத்த தவறிவிட்டோம் அல்லது இப்பொழுது சிதைத்து விட்டோம் என்பதை உணர்ந்தால்தான் மூளையை நாம் 100% பயன்படுத்தக்கூடிய முறைகளை நாம் உணர முடியும். ஏனென்றால் மூளையை 100க்கு 100 பயன்படுத்த வேண்டுமென்றாலே மரபணு திறன்களை முழுமையாக நாம் அந்த பொக்கிஷத்தை ஒழுங்காக பாதுகாத்து கொண்டிருந்தால்தான் முடியும். அந்த பொக்கிஷத்தை, அந்த பெட்டகத்தை நாம் சிதைத்து விட்டோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு எளிமையான விஷயம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட நமது கட்டிடக்கலை என்று சொல்லக்கூடிய ஒன்றில் புரிந்து கொள்ளக்கூடிய நமது தஞ்சை கோவிலையும் மீனாட்சி அம்மன் கோவிலையும் கட்டிய அந்த ஆற்றல் மிகு ஆளுமை மிகு மரபணு திறன்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்த நாம் இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு மாபெரும் கட்டிடத்தை, அதாவது அந்த கோபுரத்தை, அந்த கோவிலை நாம் கட்டிவிட முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் அத்தனையையும் கொண்டு வந்து செய்யக்கூடிய அத்தனை இயந்திரங்களும் உங்களோடு இருக்கின்றன. ஆனால் அப்படி ஒரு கோவிலை, ஒரு கோபுரத்தை நீங்கள் கட்ட முடியாது. காரணம், நமக்கு கிடைத்திட்ட அந்த மரபணு திறன்களை, நம்முடைய முன்னோர்களின் மரபணு திறன்களை நாம் சிதைத்து விட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறேன்னா, அந்த மரபணு திறன்களை சிதைந்து அழிந்து விட்டதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு பெரிய ரகசியம், இந்த இயற்கையின் இறைத்தன்மையினுடைய ரகசியம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த ஆற்றல், அந்த மரபணு திறன் ஆற்றல், அந்த கட்டிடக்கலை என்பது மட்டுமல்ல, இன்றைக்கி உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் மெய்ஞான கண்டுபிடிப்புகளும் இன்று வரை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம். கடவுளை பற்றி, கடவுளுடைய சக்தியை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி, பிரபஞ்சத்தினுடைய சக்தியை பற்றி நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்திருந்தால் வேதாந்தம் அழிந்திருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக சம்பந்தப்பட்ட சித்தர் இலக்கியங்கள்லாம் அழிந்திருக்கும். ஆன்மீகத்தை பற்றி உணர்ந்த அத்தனையுமே அழிந்து போயிருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு தேடல் உள்ளிருந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த தேடலுடைய ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆக அழியவில்லை. பிறக்கும் ஒரு சாதாரண, இப்போ நீங்கள் ஒரு இளைஞனாக இருக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கு கூட கடவுள் மேலே உனக்கு பக்தி இருக்கான்னு சொன்னால், கடவுள் மேலே எனக்கு ஒரு சின்ன பக்தி இருக்குது, கடவுளை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குன்னு ஒரு தூண்டல் இருக்குது. இது எல்லோருக்கும் தெரியும். அந்த விஷயம் என்னன்னா, நாம் அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடவுள் துகள்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ன்றது மாதிரி பசி, பலி, பயம், காமம் எல்லாத்தோடையும் நம்ம பாசத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரி, இதுகள்லாம் நமக்கு யாரும் நாம் பெற்று நாம் ஏதோ முயற்சி பண்ணி பெறவில்லை, இல்லை, இன்பில்டடாக இருந்தது இல்லையா? இதே மாதிரி முதல் மனிதன் தோன்றி, அவனுக்கு எண்ணங்கள் தோன்றி, அறிவு தோன்றி, நுண்ணறிவு தோன்றி, பகுத்தறிவு தோன்றி, அவனுக்கு மரபணு திறன்கள் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய மரபணு திறன்களுடைய கூட்டமைப்பு அந்தந்த மனிதனுக்குள்ள இருந்துக்கிட்டு இருக்கு.
அதாவது அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது, சதவீதங்கள் மாறும். ஏன்னா அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி, அவனுடைய டிஎன்ஏக்கு தக்கபடி, அவனுடைய சூழலுக்கு தக்கபடி மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அழிந்து விடவில்லை. இப்போ எப்படி நீங்கள் ஆட்டத்தை முதல்ல அழிக்க முடியாது, ஆட்டத்தை மறுபடியும் பகுத்துட்டாங்களேங்க, சப்பாட்டம்னு ஆக்கிட்டாங்க இல்லையா? அது மாதிரி அதனுடைய கடைசி நிலை தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அது அழிந்து விடலை. மறுபடியும் ரீகெயின் பண்ணோம்னு வச்சுங்கன்னா, இப்போ ஆட்டங்களை சேர்ந்து அணுக்களை சேர்த்தா மறுபடியும் அது ஒரு பருப்பொருள் ஆகிருது இல்லைங்களா, மேட்டர் ஆகிருது இல்லைங்களா? அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இதை நாம் சிதைத்து விட்டோம். இந்த சிதைத்து விட்டோம் என்ற நினைப்பு நமக்கு வந்தால் தான் மூளையே மறுபடியும், ஏன்னா மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தானே நம்ம மறுபடியும் முழுமையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ அந்த சிதைத்தலை மறுபடியும் நாம் சிதைக்காத ஒரு 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 கன்சிஸ்டன்சியாக கொண்டு வரக்கூடிய ஒரு எஜுகேஷனல் சிஸ்டம்னு அதுதான் சொல்கிறேன். ரீகலெக்ட் பண்ணுங்க, அவ்வளோதானே. இப்போ நீங்கள் ஒரு 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 இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு இசையாக இருக்கட்டும், எழுத்தாக இருக்கட்டும், பேச்சாக இருக்கட்டும், அல்லது ஓவியங்களாக இருக்கட்டும், ஏன் மனிதன் செய்ய செய்ய சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்ல மாதிரி நாம் பயிற்சி பண்ண வந்துடுது இல்லைங்களா? உள்ளே இருக்கிறத அதுக்குரிய தூண்டல், அவ்வளோதான். அந்த தூண்டலுக்குரிய விஷயத்தை நம்ம கொடுக்கல. அதனால் நம்ம கொடுக்க முடியலை என்று சொன்னால் அது நம்மளுடைய சுயநலமாக இருக்குது, ஆணவமாக இருக்குது, ஒரு பொய்மையாக இருக்குது, கற்பனையாக இருக்குது, மாயையாக இருக்குது, பேராசையாக இருக்குன்ற நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய அறிவுகளை வைத்து இயங்கி 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 மனிதன் எல்லாம் இறந்துட்டான். ஆமாம், இன்றைக்கி வியாதிகள் நோய்கள் அத்தனையும் வந்திருக்கு. அழகாக பல வாட்ஸ்அப் வரும். ஒன்றுமே இல்லை காலத்தில், நடந்தே இருந்த காலத்தில் இத்தனை வியாதிகள் இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்களே. அப்படின்னா என்ன? அவ்வளவும் இயற்கையாக இந்த உடம்பை அப்படி பயன்படுத்தி அப்படி உழைத்து இருக்கோம். இன்றைக்கி நாம் யாருமே உழைக்காமல் சாப்பிட்டு நெகட்டிவாக வாழ்ந்து குறிப்பாக ஆணவத்தோடு வாழ்ந்து இந்த உடம்பு முழுசாக சிதைக்கப்பட்டு இருக்கிறது மாதிரியே இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மாபெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞானங்களையும் கொண்டு குவித்து கொண்டிருக்கின்ற அந்த மரபணு திறன்களை நாம் சிதைத்து விட்டோம் என்று சொல்லாமே ஒழிய அழிக்கலை. சிதைத்து விடுவதில்லைன்னா அதை பயன்படுத்தவே இல்லைல்ல. இப்போ நீங்கள் ஒரு சைக்கிளை ஒரு 6 மாதம் சும்மா போட்டுருங்க, துருப்பிடிக்குது. எந்த பொருளும் துருப்பிடிச்சிரும். அப்போ என்ன அர்த்தம்? அதை பயன்படுத்தவே இல்லை. அது மாதிரி நம்மளுடைய மூளைக்குள்ளே இருக்க அத்தனையையும் நாம் பயன்படுத்தினதே இல்லை. அதை விடுங்க, சாப்பிட்றோம். இந்த சாப்பிடுகின்ற சாப்பாடு இந்த உடலுக்குள்ளே எப்படி போகி எப்படி இயங்கி எப்படி இது ஆக்டிவேட் ஆகுதுன்னு நினச்சா சாப்பிட்றோம். இந்த நாக்குக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டுக்கு தானே சாப்பிட்றோம். வேற என்ன இருக்குது? உள்ளே ஐயோ இப்படி சாப்பிடுகிறோமே, இந்த உணவு உள்ளே போகிறதே, இது அப்படியே செக்ரிகேட் ஆகி ரத்தமாகி எனர்ஜி ஆகி நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மூளைக்குள்ளே இருக்க ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பரவும்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது தானாக ஒன்று நடந்துருதில்ல, எனர்ஜி ஆகித்தானே நம்ம எந்திரிக்கிறோம். இந்த மாதிரி எதையுமே நம்ம சிந்திக்காமல், அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை அறிந்து உள்ளே போங்க. முதல்ல உள்ளே போகிறதுன்ற ரகசியமே இந்த உடலை பற்றியே நமக்கு தெரிந்த பார்த்த புரிகின்ற உறுப்புகளுடைய இயக்கத்தை பாருங்கள். அப்போ நீங்கள் உள்ளே போக இழுத்துக்கிட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த உடம்பு வெறும்
வெளி உறுப்புக்கள்னால் மட்டும் உள்ளுறுப்புக்கள்னால் மட்டும் கட்டப்பட்டதில்லை. அந்த உடம்பினுடைய ஒவ்வொரு உறுப்பும் அணுவணுவான செல்களினாலும், செல்கள்லேருந்து திசுக்கள்னாலும், திசுக்கள்லேருந்து அப்புறம் ஆர்கனல்ஸு அதுக்கு பிறகு தான் உறுப்பாக இருக்குது. இவ்வளவு இயக்கங்களையும் நீங்கள் உணரும்போது தான் ஓஹோ, அப்போ அந்த உடலே தியானமாக, உடலே ஒரு மாபெரும் ரகசியமாக நம்மிடம் இருக்குன்னு எப்படி புரிய முடியும்? இதெல்லாம் வெளிப்படையாக ஃபிசிக்கலாக பார்த்துடலாம். அதை கடந்து இந்த உடம்புக்குள்ளே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பல தடவை. எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு இதெல்லாம் எந்த இடத்துல எங்கே சேமிக்கப்பட்டிருக்குன்னு யாருக்கும் தெரியும். அப்போ இதனுடைய ஒட்டுமொத்த கூட்டணிகளிலிருந்து ஒரு பெரிய ரசாயன மாற்றம் அடைஞ்சு உருவானது தான் மரபணு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அது எந்த ஆழத்தில் இருக்குது? ஒரு செல்லை எடுத்தால் கடைசியில் டிஎன்ஏ வரைக்கும் பார்க்குறோம். டிஎன்ஏவில் அந்த ஏணி மாதிரி இப்படி வளைஞ்சு இருக்கக்கூடியதையும் பார்க்குறோம். அதுக்குள்ளே இது உள்ளே இருக்குதுன்னு பார்க்குறோம். அதிலிருந்து நீங்கள் ஆர்என்ஏவாக மாறுறதெல்லாம் பார்க்குறோம். எவ்வளவு ரகசியம் பொருந்தியதப்பா! இது பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த உடம்பினுடைய கட்டமைப்பை நினச்சா அந்த செல்லிலிருந்து அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு உறுப்பும் தானே தனித்தனியான இயக்கம். ஒரு இதயம் இயங்குவதை ஒரு கிட்னி இயங்குவதில்லை. ஒரு கிட்னி இயங்குவதை ஒரு ரெசிபிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் இயங்குவதில்லை. ஒவ்வொன்றுக்குள்ளே ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த சிஸ்டத்துக்கு தக்கபடி ரிலேட் பண்ணி இயங்கிறதுக்கு உணவு படைக்கப்பட்டு, அந்த உணவையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற தாவரங்கள் படைக்கப்பட்டு, மற்ற உயிரினங்களை தனியாக வச்சுங்க, அதுக்குள்ளே 5 சிஸ்டம் படைக்கப்பட்டு, இறுதியாக எக்ஸ்கிரீட்டரி ஆகி, கழிவேற்று ஆகி, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய பிளட்டு தனி, இனப்பெருக்கத்துக்கு தனி. இந்த மாதிரி நினைக்கிறது மாதிரி இதை நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கலாக பார்த்துடலாம். ஆனால் நீங்கள் எந்த உலகத்தில் எதுவுமே பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இப்போ நான் உணர்கிறேன், சிதைத்து விட்டோமோ? ஆமாம், சிதைத்து விட்டோமே. அப்போ தோண்டுவோமா? தோண்டுவோம். அதுக்குத்தான் நாம் சுயவியல் கோட்பாட்டின் மூலம் என்ன பண்ணியிருக்கோம், நீங்கள் இது ரெண்டையும் உணர்றதை முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இழந்துட்டோம். அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய மாபெரும் சூட்சுமமாக சுயவியல் கோட்பாடை கொடுக்குறோம். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன். இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியானவன். ஒவ்வொரு மனிதனுடைய உடல், மனம், அறிவு, மனச்சாட்சி, மரபணுத்திறன், காலம், இடம், பொருள் என்பது ஒவ்வொரு அணுவணுவான இயக்கத்திற்கும் தனித்தனியானது. அந்த 8 விஷயமும் 100% எந்த விதமான அறியாமை, தெரியாமை, புரியாமை, இயலாமை, இல்லாமை, ஏழ்மை, மாயை, பொய்மை, ஆணவம், பயம் இல்லாத நிலைக்கு சென்று நாம் ஒன்றில் ஈடுபட்டால், நம்மளுடைய மனம் முழுசாக ஈடுபடுவதற்கு இதெல்லாம் கழிஞ்சிடணும். ஏற்கனவே மனதை பற்றி சொல்லியிருக்கேன். ஈடுபடும்போது அந்த மரபணு திறனுடைய அந்த சிதைந்து கொண்டிருக்கிற அல்லது அமுங்கி கொண்டிருக்கிறது அல்லது வெளிப்படாமல் இருக்கிறதை நாம் தூண்டிவிடலாம். அந்த தூண்டி விடுவதற்குத்தான் நாம் அந்த கல்வி முறைக்கு கொண்டு வர்றோம். என்ன கல்வி முறைக்கு கொண்டு வரோம்? ஜெனட்டிக்கல் எவல்யூஷன், எலிவேஷன், என்லார்ஜ்மெண்ட், என்ரிச்மெண்ட் அண்ட் என்லைட்டனிங் எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் தான் இதில் ஜெயிக்க முடியும். அது குழந்தைகளுக்கு 3 வயதிலிருந்தே அதுக்குள்ளே கொண்டு போகணும். ஒவ்வொருத்தனும் உலகத்தினுடைய கடைசி தத்துவங்களை, உலகத்தினுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை இன்னும் கோடி மடங்கு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இதை மரபணு திறனை நீங்கள்
உருவாக்குகின்ற, தூண்டுகின்ற, பாசிட்டிவாக தூண்டுகின்ற, நேர்மறையாக தூண்டுகின்ற ஒன்றை கண்டுபிடிச்சி நாம் ஆக்டிவேட் பண்ணோம்னா தான் இந்த உலகத்திற்கே ஒரு புதிய சகாப்தத்தை படைக்க முடியும். இனி அடுத்த கான்செப்டே அதுதான். மூளையை உருவாக்குவதல்ல, மூளையை வளர்ப்பதல்ல, மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணு திறன்களுடைய அந்த ஒட்டுமொத்த ஆளுமையையும் நாம் எனிஹவ் நம்ம உள்ளிருந்து அப்படியே ரீகலெக்ட் பண்ணி அதை அப்படியே ரீஃபைன் பண்ணி அதை மறுபடியும் அது ஜெனரேட் பண்ணி ஒவ்வொரு மனிதனுக்குரிய உள்வாங்குதலுக்கு தக்கபடி அவனுடைய சூழலை அமைத்து நாம் செய்யும்போது தான் வெற்றி பெற முடியும். இது நான் இன்றைக்கி பதிவு பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு அப்படியே 100% உணர முடியுது. எந்த இமோஷன் இல்லாமல் சொல்கிறேன். அல்ல அதர்வைஸ் இந்த உலகத்தை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் லஞ்சம் வாங்குறவன் வாங்கிட்டு தான் இருப்பான், ஏமாத்துறவன் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பான், அரசியல்வாதின்றீங்க என்னென்னமோ சொல்கிறீங்க, எல்லோரும் பண்ணித்தான் இருப்பான். அதுதான் அந்த ரகசியமே. இன்றைக்கி ஒரு பெரிய பாதுகாப்பு அதிபர் கொடுக்குறான் ஜோ பைடனுக்கு, அமெரிக்க அதிபருக்கு. அந்த பாதுகாப்பு மட்டும் பாருங்கள். இவ்வளவு பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகணுன்ற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அந்த புல்லட் ப்ரூஃப் காசு, அதே மாதிரி நம்ம பிரதமருக்கு பாதுகாப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு 5 மாதத்துக்கு முன்னாலே 3 மாதத்துக்கு முன்னால் எல்லா விதமான தவறுகளும் எந்த நொடியிலும் நடந்து விடும் என்ற ஒரு நிகழ்வில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தீர்ப்பதற்கு நம்ம ஒன்றும் அந்த ப்ரேயர்னால் நடந்துடும், இந்த ப்ரேயர்னால் நடந்துடும், அப்படி நடக்கவே இல்லையே. எல்லா எழுதப்பட்ட விஷயங்களும் உண்மை. எப்படின்னா அதர்மம் அழியும் என்பது உண்மை. ஆனால் அதர்மம் அழிவதற்கு இந்த மனிதன் அது மாதிரி 1000 மடங்கு தயாராகிட்டு இருக்கான். போதை என்பது தப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிச்சதை இப்போ போதையே வியாபாரமாக்கிட்டான் பாருங்கள். வியாபாரமாக்கி உலகத்திலே பல 1000 கோடி லட்சம் கோடிகளுக்கு விற்கிற ஒரு கான்செப்டாக உருவாக்கிறேன்னா இவனை நீங்கள் மாற்றவே முடியாது. அதுக்கு தான் அப்படியே திரும்பி வாங்க. அந்த மரபணு திறன்களுடைய ரகசியத்தை பிடிச்சிங்கன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வர, அதை வைத்து இந்த பூமியை நம்ம உருவாக்கின்ற, இந்த வருகால சமுதாயத்தை உருவாக்கின்ற, குழந்தைகளை உருவாக்கின்ற ஒரு விஷயத்தினால்தான் இந்த உலகமே தன்னுடைய புதிய பரிணாமத்திற்கு மறுமலர்ச்சிக்கு அடையும் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.